ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கமர்கட்டி சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா என்னுடைய கிளாஸ் ஜார் கலெக்ஷன் பார்க்கலாம். போன வீடியோவில் என்னுடைய செராமிக் கலெக்ஷன்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்னுடைய கிளாஸ் ஐட்டம் எல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு பிளாக் கலர் லிட்டு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இது வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர்க்கு மேலேயே இருக்கும். ஆனால் நான் இன்னும் யூஸ் பண்ணலை, இனி தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா டைட்டாக தான் இருக்கும், ஏர் டைட்டாக தான் இருக்குது. எனக்கு கோல்டன் கலர் இருந்தது, ஆனால் கோல்டு எனக்கு பிடிக்கலை. பிளாக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் எனக்கு பிளாக் கலர் லிட்டு வச்சு தான் வாங்கினேன். எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறையா ஷேப்லலாம் இருந்துச்சு, ஆனால் எனக்கு இந்த ஷேப் தான் பிடிச்சிருந்துச்சு. இதிலே நான் இந்த பெரிய ஜாடியில் 8 பீஸ் வாங்கியிருக்கேன். பாருங்கள், 8 பீஸ் வாங்கியிருக்கேன். இது இப்படி நம்ம அடுக்கி வச்சோனாலுமே நம்மளுக்கு இடம் ரொம்ப அதிகமாகவும் எடுக்காது. பெருசில் 8 வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இதிலே கொஞ்சம் குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் 8 பீஸ் வாங்கியிருக்கேன். நான் இப்போ காமிக்கிற எதுவுமே நான் இன்னும் யூஸ் பண்ணலை, இனி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயும் 8 பீஸ் வாங்கியிருக்கேன். பாருங்கள், எனக்கு இந்த மாடல் பிடிச்சதை விட இந்த குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லா பொருளுமே பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துமே கிளாஸ் மாறணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் நான் எல்லாமே ஒரே டயத்தில் வாங்கலை. கொஞ்சமாக இது ஒரு தடவை, ஒரு 6 பீஸ், அடுத்து ஒரு 3 பீஸ் அப்படின்னு எல்லாமே நான் கலெக்ட் பண்ணது தான். எல்லாமே நான் ஒரே தடவை வாங்கலை. இங்கே பாருங்கள், இது ஒரு கிளாஸ் ஐட்டம் தான். கிளாஸ், ஆனால் பிளாஸ்டிக் லிட்டு. அவ்வளோ ஒன்றும் ஏர் டைட்டாக தான் இருக்காது. இது எங்கள் அம்மாட்ட இருந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கள் மாமியார் வீட்டில் இருந்துச்சு. இதில் ரெண்டு சேஃப். இந்த சேஃபில் ஒன்று. அவ்வளோ ஒன்றும் ஏர் டைட்டாக தான் இருக்காது. சும்மா நார்மலாக ஏதாவது வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று. பாருங்கள், இதுவும் இப்போ தான் நான் ஆனால் ஆல்ரெடி நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து பாருங்கள், ஆயில் கேனு. இது 1/2 லிட்டர் பிடிக்கும், 1/2 லிட்டர் பிடிக்கும். அதோடைய லிட்டு இது பாருங்கள், நல்லா டைட்டாக தான் இருக்கும். இதுவும் நான் இன்னும் யூஸ் பண்ணலை. பாருங்கள், இந்த சேஃப்னால நம்ம க்ரிப்பாக இருக்கும் பிடிச்சி நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு. அதுக்காண்டி நான் இது வாங்கினேன். எனக்கு கிளாஸில் ஆயில் கேன் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. அதனால இதை நான் வாங்கி வச்சும் நானாக யூஸ் பண்ண முடியல. எல்லாமே சேர்த்து ஒரேடியாக யூஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனால் இப்போ தான் நான் எல்லாமே வாங்கி முடிச்சிருக்கேன். அதனால் இனி தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப பெரிய ஜாடி, ரொம்ப பெரிய கிளாஸ் கண்டெய்னர் தான். இது 50 ரூபீஸ் தான். நான் இது மசாலா பொடி மொத்தமாக பல்காக போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதில் ஒரு 4 பீஸ் வாங்கினேன். இது ரேட் எனக்கு கம்மியாக இருந்தனால இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. மற்ற எந்த ரேட்டுமே இன்னும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் எது எவ்வளோ வாங்கினேன்னு. ஆனால் இது ரேட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 50 ரூபீஸ் தான். பாருங்கள், லெட்டு நார்மல் இந்த லெட்டு தான். ஆனால் கிளாஸ் நல்லா வெயிட்டாகவும் நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு நார்மலாக போட்டு வைக்கிறதுக்கு இது ஓகே தான். அதனால தான் இதில் ஒரு 4 பீஸ் வாங்கினேன். பாருங்கள், இந்த 4 பீஸ் தான் இதில் நான் வாங்கினது. அடுத்து பாருங்கள், இது பார்த்தாலே எல்லாத்துக்குமே தெரியும். இது இல்லாதது யார்கிட்டையுமே இது இல்லாமல் இருக்காது. இது நான் பிக் பஜாரில் வாங்கினேன். இது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பாருங்கள், இது டிமார்ட்லாம் 4 பீஸ் இருக்கும். ஆனால் பிக் பஜாரில் 3 பீஸ் தான் இருக்குது. ஆனாலும் பரவாயில்லன்னு நான் வாங்கினேன். இது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு.
பாருங்கள், ஜார்ஸுமே நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது. பாருங்கள், பிளாஸ்டிக் லிட்டு தான், ஆனால் கிளாஸ் நல்லா வெயிட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு இந்த மாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதில் ரெண்டு செட்டு வாங்கினேன் நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி வைக்க தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அந்த பிளாக்லேயே வந்து செட்டாக எல்லாமே ஒரே மாதிரியே வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு வந்து எல்லா வீடியோலையுமே இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எப்படியாவது இது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் பிக் பஜார் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். 2 செட்டு வாங்கினேன். நான் டிமார்க் எப்போ போவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நம்ம செட்டை அடுக்கி வைக்கும்போது எல்லாமே செட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஜார் நல்லா 100 கிராம் போட்டு வைக்கலாம். அந்தளவுக்கு நல்லா பெருசாக தான் இருக்குது. நான் கூட வீடியோவில் பார்க்கும்போது குட்டி குட்டியாக இருக்குமோன்னு தான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் பரவாயில்ல, நேரில் நல்லா பார்க்க பெருசாக தான் இருக்குது. இது வந்து நம்ம இப்படியும் அடுக்கி வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படியும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த சேஃப் வந்து ரொம்ப வந்து இந்த மாடலில் வரனால இடம் நம்மளுக்கு கம்மியாக தான் இடம் பிடிக்கும். இப்படியும் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். இதில் 6 பீஸ் வாங்கினேன். பாருங்கள், அவ்வளோதான். இதுதான் என்னுடைய கிளாஸ் ஐட்டம். அப்புறம் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பொருள்லாம் நான் எனக்கு தேவைன்ற பொருள்லாம் வாங்கினேன். அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கேக் மோல்டு. இது வந்து நான் ஜெயச்சந்திரனில் வாங்கினேன். 30 ரூபீஸ் இந்த மோல்டு. இது நம்ம வந்து எப்போ வேணாலும் திருப்பி நம்ம கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என் பாப்பாக்காண்டி நான் வாங்கினேன் கேக் செய்யணுன்னு. பாருங்கள், 30 ரூபீஸ். நல்லா இருந்துச்சு, குட்டி அழகா. அப்புறம் நான் இந்த பீட்டர் ஒன்று வாங்கினேன். இங்கே பாருங்கள், இதுவும் 30 ரூபீஸ் தான். இது வந்து நான் ஆதர்ஸ் ஏஜென்சியில் வாங்கினேன். கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நான் வந்து ஆதர்ஸ் ஏஜென்சி வீடியோவும் நான் போடுவேன். அங்கே வாங்கினது தான் இந்த பீட்டர். இதுவும் வந்து நான் ஆதர்ஸ் ஏஜென்சியில் தான் வாங்கினேன். 20 ரூபீஸ் தான். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 20 ரூபீஸ்க்கு ஒர்த்து தான் அது. இது வந்து தோசைக்கல்லில் தேய்க்கிறது. 10 ரூபீஸ் தான். நல்லா இருந்துச்சு, அதனால் இது ஒன்று வாங்கினேன். ஆல்ரெடி நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொன்று நான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது பாருங்கள், இது நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். எல்லா வீடியோலையும் பார்த்துட்டு இது நான் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். ஆசைப்பட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது வந்து நம்ம விளக்குற பாஞ்சு இதெல்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். ஸ்க்ரப்பர் எல்லாமே நம்ம இதில் வச்சு நம்ம அந்த குழாயிலையோ நம்மளுக்கு ஜன்னல் இருந்தால் ஜன்னல்லையோ நம்ம இதை மாட்டி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த இதில் வேணுமோ இதுக்கும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கே வேணுமோ நம்ம மாட்டிக்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ரேட் வந்து 30 ரூபீஸ். இதுவும் நான் ஆதர்ஸ் ஏஜென்சியில் தான் வாங்கினேன். இது மட்டும்தான் நான் ஆதர்ஸ் ஏஜென்சியில் வாங்கினேன். அப்புறம் வந்து இது பாருங்கள், மூடியோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கிச்சன்லாம் மூடல, ஆனால் மூடியோடு இருக்கவட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து மூன் மார்ட்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நான் வாங்கினேன். 15 ரூபீஸ் தான். பாருங்கள், செம்மையாக இருக்கும். எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய கலரில் வச்சுருந்தாங்க, ஏன்னா எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் இது வாங்கிட்டு வந்தேன். இது பாருங்கள், இதுவும் கேக் மோல்டு தான். இது வந்து அதே மூன் மார்ட்டில் தான் வாங்கினேன். 81 ரூபீஸ் வந்து நல்லா இருந்துச்சு. என் பாப்பா வந்து அடிக்கடி கேக்லாம் கேட்குறா. பாப்பாக்காண்டி தான் வந்து இது நான் வாங்கிட்டு வந்தேன். பாப்பா ஹார்ட் சேஃப் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து ஹார்ட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து 6 பீஸ் இருக்குது.
சிலிக்கான் தான், நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது வாங்கிட்டு வந்தேன். அடுத்து இந்த ட்ரே பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரே. இது எதுக்கு நான் வாங்கணும்னு ரொம்ப நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன்னா, ஆயில் கேன்லாம் வந்து இதில் வச்சுக்கலாம், ஆயில் ஐட்டத்தெல்லாம் நம்ம இதிலே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் அதே மூன்மார்ட்டில் தான் ஆதர்ஸ் ஏஜென்சிக்கு போனப்போ நான் இந்த கூடையை தேடினேன். ஆனால் வந்து இந்த இது இல்லை, அங்கே ஸ்டாக் இல்லை இப்போதைக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா மூன்மார்ட்டில் கிடச்சிச்சு. அந்த சைஸும் கலரும் நல்லா இருந்துச்சு. 38 ருபீஸ் வந்து ஒரிஜினல் வந்து 52. ஆனால் வந்து அவங்க ஆஃபர் ப்ரைஸ் மூன்மார்ட்டில் எல்லாமே கம்மியாக தான் போட்டிருப்பாங்க ஒரிஜினலை விட. அங்கே வந்து 38 ருபீஸ்க்கு இருந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இது பாருங்கள், இதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து நான் என்னுடைய சேனலில் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். இதுவும் வந்து நான் மதுரையில் வாங்கினது தான். இது ரெண்டுமே 10 தான் பாருங்கள். ஆனால் செம்ம வெயிட்டாக இருக்கும், செம்ம வெயிட்டாக இருக்கும். இதுவும் 10, இதுவும் 10 தான். செராமிக் தான் அது. இது வந்து பிளாஸ்டிக்கு மெலமைனு. இது வந்து இதோட ரேட் வந்து 35 எவ்வளவோ, ஆனால் நல்லா இருக்கும். அடுத்து லாஸ்ட்டு இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் தான் இது. 900 ml இது. இது நான் வந்து எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நல்லா ஏர் டைட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா ஏர் டைட்டாக தான் இருக்குது. இது வந்து நான் ஜெயச்சந்திரனில் வாங்கினேன், 98 ருபீஸு. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து 2 மாடலில் வந்து மூடி வச்சுருந்தாங்க. இதில் வந்து 900 ml-ம் 1400 ml-ம் 2 மாடல் வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த சேஃபே போதும். நான் வந்து இது வந்து நெய் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், பார்க்கவே எனக்கு இப்படி மாடல் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இது பிளாஸ்டிக் தான், நல்லா இருந்துச்சு. என்னுடைய ஷாப்பிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நீங்களும் என்னுடைய ஷாப்பிங் ஐட்டத்தை எல்லாத்தையும் பாருங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஐட்டம்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய். நம்ம கமெண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.